ஸோ எது இயல்புன்னா அவர் விருப்பத்தில் அவர் இருப்பார். அதான் இயல்பு. விருப்பத்துக்கு தடையா நம்ம போகக்கூடாது, போக முடியாது. நீ உன் விருப்பத்துக்கே இல்லாம போயிட்டியானா நீ சந்திக்கிறியே அது பேர் யமன். நீ உன் விருப்பத்துல இருந்து நீ சந்திக்கிறியே அது பேர் சிவன். அப்ப சிவன் எப்படி இருப்பாரு, யமன் எப்படி இருந்தாக்கா ரெண்டுமே மாடு தான். ஒன்று வெள்ளை மாடு, ஒன்று கருப்பு மாடு. என்னடா இது மாடு ஏன் போட்டானுங்க அப்படின்னா செல்வம். மாடுன்னா செல்வம். பெருமாடு செல்வம் இல்லையானா செல்வம் தான், ஆனால் தவறான வழியில் வந்த செல்வம். அப்போ எருது செல்வமானா ஆமாம் செல்வம் தான், ஏன் சரியான வழியில் வந்து செல்வம். இது சரி தவறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக உதாரணமாக சொல்லப்பட்டது. அப்போ எரும மாடோட பண்பு என்ன அப்படின்னா எங்கன்னா சேத்துல பொருளும், எப்படின்னா தன்னை வாழ வச்சுக்கணும்னு இருக்கும், யாருக்கும் எதுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாது, எதையும் மதிக்காது. அது எருமாடு. சில பேர் மனுஷங்களை திட்டும் போதே திட்டுவாங்க, எருமாடு மாதிரி இருக்கிறான் பேரு அப்படின்லாம். இன்னும் சில பேர்லாம் இன்னும் மோசமாக போடுவாங்க, எருமாடு சுத்து மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறான் அப்படின்வாங்க. ஸோ எருமாடு அப்படின்னு. எருது பார்த்தீங்கன்னா ஏர் விழும், வண்டி ஓட்டலாம். இந்த காளை சொல்கிறேன். அப்போது ரெண்டு மாடு தான், ரெண்டுமே செல்வம் தான், ரெண்டுமே வாழ்க்கை தான். ஒன்று ஏமாந்துருது, ஒன்று ஏமாத்துறது. இப்படி பல விதமாக இருக்குது. யாரையும் ஏமாற்றாமல் ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப செல்வாக்கோடு வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் அவன் வந்து சிவன். எல்லாரையும் ஏமாற்றி நல்லா வாழ்கிற மாதிரி நடித்து வசதியாக இருக்கிற மாதிரி இருந்து போனால் அவன் பேர் யமன். அப்போ யமன் ஒருத்தன் தானா, நிறைய பேர் இருக்கிறான் சுற்றி. அப்போது நான் பார்க்குற பார்வையில் தான் சிவன் யமனுங்கிறான், கண்ணில் இல்லை. ஒரு கண்ணில் சிவன், ஒரு கண்ணில் யமன் இல்லை. கண்ணு பார்க்குது, கண்ணுன்னா அது ஒன்று தான். தாயத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளையாடும்போது கூட ஒன்றுன்னு வந்து அது பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணுன்னா ஒன்று தான். அப்போ ஒன்று தான் பார்க்குற பார்வையில் மாறுது.